நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் முருகானந்தம். என்னுடைய யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை நாம் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும் நண்பர்களே. நம்மளோட யூடியூப் சேனல் ஆரம்பித்ததோட நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நமக்கு தெரிஞ்ச இந்த பங்குச்சந்தையை பற்றின நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய வெற்றிகளை, நம்மளுடைய தோல்விகளை, என்னோடய அனுபவத்தை எல்லாத்தையும் நம்மளோட தமிழ் மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்தவித பிளானுமே இல்லாமல் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித யூடியூப் சம்மந்தமாக எந்தவித முன் அனுபவம் எதுவுமே இல்லாமல் இந்த சேனலை நாம் 2023 நியூ இயர் அன்னைக்கு ஆரம்பித்த நண்பர்களே. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள். புத்தாண்டில் ஒரு புதிய முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் வீடியோவோட நம்மளோட யூடியூப் சேனல் ஆரம்பமானது. இன்றைக்கோட ஓராண்டு முடிந்து 2வது ஆண்டில் நம்ம நடையெடுத்து வைக்கிறோம் நண்பர்களே. இது நீங்கள் இல்லாமல் இது சாத்தியம் கிடையாது. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இந்த ஆதரவு எல்லாம் தான் நம்ம தொடர்ந்து இந்த சேனலை நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது நண்பர்களே. ஸோ நாளையிலேருந்து 2வது ஆண்டில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்களை வெளிப்படையாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிங்க நண்பர்களே. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா தான் நம்ம சொல்கிற தகவல் நிறைய நண்பர்களுக்கு, நம்மளை மாதிரி இருக்கிற நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ அதனால தான் நண்பர்களே உங்களை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த தகவலை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த 2024வது ஆண்டில் நாம் என்ன பண்ண போகிறோம். நிறைய நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்று தான், பங்குச்சந்தை மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நாம் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வேறு ஒருத்தரை நம்ம டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். வேறு ஒருத்தருக்கு நம்ம ஒரு இடத்துல அடிமையாக இருந்து தான் ஆகணும். நம்ம ஒரு கடையே வச்சுருந்தா கூட கஸ்டமர்கிட்ட நாம் ரொம்ப பொலைட்டாக தான் பேசி ஆகணும். நிறைய ஒரு சில இடங்களில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். இல்லை நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், இல்லை வேறு ஒரு நிர்வாகத்தின் கீழே வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய சுய விருப்பத்தை அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது நண்பர்களே. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு ஃப்ரீடமே இருக்காது. நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் வேலை செஞ்சே ஆகணும் நண்பர்களே. ஆனால் இந்த பங்குச்சந்தையில் மட்டும்தான் உன்னோட டைமு உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, யாருக்குமே கை கட்டி பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு சரியான நாலேஜு, சரியான விஷயம் பங்குச்சந்தை பற்றின அணுகுமுறை உங்களுக்கு இருக்குதுங்கிற பட்சத்தில் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு இன்டர்நெட் இருந்தால் மட்டும் போதும். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் உங்களுக்கு கவலை கிடையாது. ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நாம் இந்த இடத்துல பார்த்தாகணும். இது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னா கண்டிப்பாக ஈஸி கிடையாது, கடினம்தான். ஏன் அப்படின்னாக்கா இங்கே நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், பங்குச்சந்தையில் 90% பேர் லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு 10% பேர் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அந்த 90% பேரும் தன்னுடைய பணத்தை அந்த 10% பேர்கிட்ட தான் இழந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஏன் இந்த 90% பேர் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா, இந்த பங்குச்சந்தைக்குள்ளே வரும்பொழுது நண்பர்களுக்கு அனைவருக்குமே சொல்கிறேன் நான், சரியான ஒரு பிளான் கிடையாது. சாதாரணமாக அது ஒரு வேர்டிங்கில் சொல்லிடணும் அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் கிடையாது, ஒரு பொசிஷன் சைஸ் கிடையாது, சைக்காலஜியை மேனேஜ் பண்ணுறது கிடையாது, நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இருந்தாலுமே திரும்ப அங்கே சொல்ல வர விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான், சரியான பிளான் கிடையாது. என்ன பிளான் அப்படின்னா, தனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே பங்குச்சந்தையில் நாம் தீர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பங்குச்சந்தைக்குள்ளார வராங்க. அதுவும் இல்லாமல் இதை ஒரு சூதாட்ட களம் மாதிரி எல்லாரும் இதை கையாளுறாங்க. ஏன் அப்படின்னா
ஒரு பணத்தை எடுத்துக்கிட்டு வராங்கன்னா லட்சக்கணக்கில் நான் பணம் சம்பாதிக்கணும், கோடிக்கணக்கில் நான் பணம் சம்பாதிக்கணும், அது ஈஸியாக நல்ல பங்கு சந்தையில் எடுத்துட முடியும் அப்படின்னு வராங்க. பணத்தை உள்ளே கொண்டு வரும்போது எமோஷன் ஆகிறாங்க, நிறைய ட்ரேட் எடுக்கிறாங்க. என்ன ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, ஒரு ட்ரேடிங் பிளான் கிடையாது, எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குமே கிடையாது. ஸோ இங்கே வரும்போது ஒரு பிளைண்டாக உள்ளே வராங்க, கண்மூடித்தனமாக மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க, எதையுமே கற்றுக்கிறது கிடையாது, எதையுமே இவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது, தொடர்ந்து பண்ணுறாங்க. ஸோ ஒரு இடத்துல பெரிய ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க, ஒரு பெரிய லாஸும் பண்ணுறாங்க. பட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னா அவங்க பணத்தை லாஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஒரு பணத்தை லாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எமோஷன் ஆகி நிறைய ட்ரேட் எடுத்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்தவங்க இந்த மார்க்கெட்டில் இருக்கிறாங்க நண்பர்களே. ஸோ நான் இங்கே சொல்ல வர விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான், பங்குச்சந்தையில் நஷ்டம் அடையாமல் ப்ராஃபிட் பண்ணவங்க யாருமே கிடையாது. ஸோ நஷ்டம் வரதான் செய்யும். தோல்விகளை துவண்டு போகாதீங்க, நஷ்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக நம்மளால் நம்ம விட்ட பணத்தை எல்லாமே அந்த பங்குச்சந்தையில் சம்பாதிக்க முடியும். அதுக்கு எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய விஷயம் சில விஷயங்கள் தான். என்ன அப்படின்னா நாம் கொண்டு வர பணத்துக்கு இங்கே மல்டிபிள் ஆகணும், அந்த கணக்கு எல்லாமே தூக்கி ஓர வைங்க. சரியான ஒரு பிளானோட என்னோடய கேபிட்டல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போக போகிறேன். இப்போ நான் சென்னையில் இருக்கேன், சென்னையிலேருந்து நான் வேலூர் போக போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னாக்கா வழியில் எந்த ஸ்டேஷன் வந்தாலும் எந்த ஸ்டாப்பிங் வந்தாலுமே நான் இறங்க போகிறது கிடையாது, நேராக வேலூரில் தான் போய் இறங்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஏறின வண்டி ஒசூர் வரைக்கும் போகுது அப்படிங்கிறதுக்காக நான் ஒசூர் வரைக்கும் போகிறது கிடையாது. அப்போது என்னோடய ட்ராவலிங் பிளான் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. சென்னையில் பஸ் ஏறுறேன், அதுவும் நான் ஒசூர் பஸ்ஸு தான் பிடிக்கிறேன், நான் வேலூரில் தான் இறங்க போகிறேன். ஸோ இன்பிட்வீனில் வர எந்த ஷாப்பிங்லையுமே நான் இறங்க மாட்டேன், ஒசூருக்கும் போய் சேர மாட்டேன். ஸோ என்னோடய ஷாப்பிங் வந்த உடனே நான் இறங்கிடுவேன். இந்த மாதிரி வந்து உங்களோட பங்குச்சந்தைக்குள்ளார் வரும்பொழுது உங்களோட ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கணும். என்னோடய கேபிட்டல் இது தான், என்னோடய கேபிட்டலுக்கு நான் எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மாதத்தில். ஸோ இந்த ரிட்டர்னுக்காக நான் வேலை பார்க்குறேன். அப்போ இந்த ரிட்டர்ன்ஸ் மந்த்லியில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா பர் டேவுக்கு எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படி பிரியுங்க. உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணுங்கள் ட்ரேடிங்கை. ஸோ இதை நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயம், என்ன இவர் மொக்க போட்டுட்ருக்காருன்னு நினைக்க வேண்டாம், இதுதான் உண்மையான விஷயம். இது தெரிஞ்சால் நீங்கள் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதனால் கிளியரான இன்ஃபர்மேஷனோட உள்ளார வாங்க, நாலேஜ் இருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு டிசிப்ளின் இருக்கணும். அதான் சொல்கிறேனே, மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நான் எவ்வளோ பணத்தை கொண்டு வர போகிறேன், எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் மணி மேனேஜ்மெண்ட்டு. பொசிஷன் சைஸ் அப்படிங்கிறது உங்களோட கேபிட்டலில் நீங்கள் என்ன பொசிஷன் எடுக்க போகிறீங்க. இப்போது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஆள் போயிட்டு ஒரு 200 குவான்டிட்டி வாங்கணும், 500 குவான்டிட்டி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. 100 குவான்டிட்டி தான் வாங்க போகிறேன், நான் 10 பாயிண்ட்டை பிடிச்சிட்டு வெளியில் வர போகிறேன். 100 × 10 1000 ரூபாய் எனக்கு கிடச்சி போச்சு. அதுக்கு ஏன் போய் நான் 1000 குவான்டிட்டி வாங்கி ஒரு பாயிண்ட் கிடச்சா அப்போ 1000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட் கீழே வந்தால் அதே நேரத்தில் நமக்கு 1000 ரூபாய் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் பொசிஷன் சைஸு. என்னோடய ப்ராஃபிட்டுக்கு நான் என்ன பொசிஷன் எடுத்தால் போதும், என்னோடய கேபிட்டலுக்கு நான் என்ன பொசிஷன் எடுத்தால் போதும். ஸோ அந்த மாதிரி பொசிஷனை நீங்கள் கம்மியாக எடுக்கிறப்போ உங்களுக்குள்ளார எமோஷன் வராது, சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாது, மார்க்கெட்டை பார்த்து பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கான ட்ரேடு இன்றைக்கான ப்ராஃபிட் இன்றைக்கி இவ்வளோ போதும் அப்படின்னா அந்த ப்ராஃபிட் விட்டு வெளியில் வாங்க. ஸோ ட்ரேட் எடுக்கிறதும் வந்து நான் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் எடுக்காதீங்க. உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்ச உடனே வந்தால் மட்டுமே ட்ரேட் எடுங்க. மார்க்கெட்டில் திரும்பவும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், கற்றுக்கிறதுக்கு பணத்தை செலவு பண்ணுங்கள். யாராவது ஒரு ஆளை மென்டாராக செலக்ட் பண்ணிவிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னாவே எத்தனை லட்சம் நீங்கள் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களால் திருப்பி எடுக்க முடியும் நண்பர்களே. இதை நான் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் நீங்கள் மார்க்கெட்டில் இருந்தாலும் உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியாத நண்பர்களே. இது எல்லாமே என்னோட அனுபவத்தில் தான் சொல்லிட்டுருக்கேன். அடிப்பட்டு உதப்பட்டு திருந்தி தான் இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் அனுபவம் இருக்கும். மார்க்கெட்டில் திரும்பவும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், லாஸை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு வர ஒவ்வொரு லாஸ்லையும் நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கணும். கண்மூடித்தனமாக இவங்க ட்ரேட் கொடுத்தாங்க, இவங்க கால்ஸ் கொடுத்தாங்க, இவங்க இந்த டெலகிராமில் சொன்னாங்க, இவங்க இந்த வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க, இந்த மாதிரி ட்ரேட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் எத்தனை லட்சம் லாஸ் பண்ணாலும் உங்கள்கிட்ட நாலேஜ் இல்லை அப்படின்னா உங்களால் இந்த மார்க்கெட்டில் இருந்த பணத்தை திரும்பவும் எடுக்க முடியாத நண்பர்களே. அதே நேரத்தில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்களை சொல்கிற பற்றியே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. ஆப்ஷன் பையிங்கோட வின்னிங் ப்ராபபிலிட்டி 30% தான், ஆப்ஷன் செல்லிங்கோட வின்னிங் ப்ராபபிலிட்டி 70% அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆப்ஷன் பையிங்க்கு எதிரானவன் கிடையாது. ஆப்ஷன் செல்லிங் ஏன் நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே உங்களுக்கு நம்ம சொன்ன மணி மேனேஜ்மெண்ட்டு, பொசிஷன் சைஸு ப்ளஸ் உங்களோட எமோஷன் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும்.
ஸோ அதனால தான் நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் பையிங் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய நாலேஜ் வேணும். திரும்பவும் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த அடுத்து வர வீடியோ ஸ்லைடில் வந்து பார்த்தோன்னா நம்ம அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது யாரும் ஸ்கிப் பண்ணாதுங்க, தொடர்ந்து பாருங்கள். வாங்க இந்த மணி மேனேஜ்மெண்ட் பற்றியும் பொசிஷன் சைஸை பற்றியும் நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணால் உங்களாலையும் இந்த 2024 சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற முடியும். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நண்பர்களே. மறுபடியும் ஒரு முறை நம்மளோட சேனல் இன்றைக்கோட ஓராண்டு முடியுது. ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி மை யூடியூப் சேனல். இந்த எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரால் மட்டும்தான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. என்னைய மேலே நம்பிக்கை வச்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என் கூட பயணம் செய்கிற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. வாங்க ஒரு சின்ன உதாரணத்தோட இந்த 2024 வருஷத்தை நாம் எப்படி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற போகிறோம், எப்படி மாற்றிக்க போகிறோம், நம்ம இழந்த பணத்தை எல்லாமே நம்ம எப்படி எடுக்க போகிறோம் இந்த பங்கு சந்தையில் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன உதாரணத்தோடு போட்டிருக்கேன். இது கால்குலேஷன் தான், இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் கிடையாது, இது சாத்தியம். இது எல்லாமே நான் சொல்கிற விஷயங்களை உங்களால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் உட்காந்து இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களால் சாத்தியம். ஆப்ஷன் பையிங்கில் என்னோடய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே யாருமே இனிஷியலாக ஆப்ஷன் பையிங் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் உங்களோட கேபிட்டலை, உங்களோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை போடாதீங்க. ஆப்ஷன் பையிங் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாயாவது கேபிட்டலை எடுத்துக்கிட்டு வந்துட்டு மட்டுமே நீங்கள் ஆப்ஷன் பையிங் ட்ரேடிங்கை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா 5000 எடுத்துகிட்டு வரேன், 10,000 எடுத்துகிட்டு வரேன், 20,000 எடுத்துகிட்டு வரேன் அப்படின்லாம் மார்க்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களால் பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணவும் முடியாது. இந்த மார்க்கெட்டில் தொடர்ந்து உங்களால் நிற்கவும் முடியாது நண்பர்களே. 1 லட்ச ரூபாய் எங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னா மட்டும் ஆப்ஷன் பையிங் ட்ரேடிங்குள்ளார வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி கற்றுக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நிறைய பண்ணுங்கள். மார்க்கெட்டை கற்றுக்கோங்க, மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்கள், நிறைய பேப்பர் ட்ரேடு பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. எனக்கு நிறைய நாலேஜ் வந்துடுச்சு. எனக்கு ஓரளவுக்கு எனக்கு சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, நான் எங்கே ட்ரேட் எடுக்கணும், எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், நான் எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியுது அப்படின்னா மட்டும் ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் நாலேஜ் 100% உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் தெரியும். 100% டெக்னிக்கல் நாலேஜ்னா 100% ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு 100% உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ், மார்க்கெட் பற்றின நாலேஜ் இருக்குது அப்படின்னா மட்டும் ஆப்ஷன் பையிங்குள்ளார வாங்க. அதுவுமே உங்களோட ரியல் மணி 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கேபிட்டல் கொண்டு வராதிங்க. 2 அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் ஆப்ஷன் பையிங் பண்ணுற ட்ரேடிங்கில் தனியாக 1 லட்சம் ரூபாய் கேபிட்டலை மட்டும் வச்சுக்கிட்டு அதில் இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. இதில் நீங்கள் 2 கேட்டகரியாக இதில் நான் பிரிக்கிறேன். ஒரு சில நண்பர்கள் நான் ரொம்ப சேஃப் ட்ரேடர், எனக்கு ஒரு 5% ரிட்டர்ன் கிடைச்சா போதும் என்னோடய கேபிட்டலில் ஃபார் மந்த்துக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற டேபிளர் காலம். இல்லை நான் கொஞ்சம் அக்ரெசிவ் ட்ரேடர், ரிஸ்கி ட்ரேடர், எனக்கு 10% எனக்கு ரிட்டர்ன் வேணும் ஃபார் மந்த்து அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு செகண்ட் இருக்கிற டேபிள் காலம் நண்பர்களே. ரெண்டுமே சாத்தியம். சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுற எல்லா நண்பர்களும். சின்ன கேபிட்டல் அப்படிங்கிறது இங்கே 1 லட்ச ரூபா கேபிட்டலை தான் நான் சின்ன கேபிட்டல்னே சொல்கிறேன் பங்குச்சந்தையில். ஸோ இந்த 1 லட்ச ரூபா கேபிட்டலை வச்சுக்கிட்டு இந்த பங்குச்சந்தைக்குள்ளார வரவங்களுக்கு இந்த 5%, 10% அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள் நண்பர்களே. உங்களோட கேபிட்டல் 1 lakh ஃபஸ்ட் இயரோட ஸ்டார்டிங்கில் 2024 திங்கக்கிழமை 1 லட்ச ரூபாயை நீங்கள் கேபிட்டலை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போது 5% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா பர் மந்தில் உங்களுக்கு மொதல் மாதம் 5,000 ரூபா ப்ராஃபிட் வந்தால் போதும். அப்படின்னா 1 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டு 5,000 ரூபா ப்ராஃபிட் ஒரு மாதத்தில் எடுக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய கடினமாக உங்கள் மனசாட்சியை கைத்தொட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு சரியான நாலேஜ் இருக்குது, மார்க்கெட்டை பற்றின ஒரு புரிதல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மாதத்தில் 1 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுக்கிட்டு 5,000 ரூபா சம்பாதிக்கிறது கடினமாக. இன்னமும் எளிமையாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஒரு மாதத்தில் நீங்கள் 5,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆவரேஜாக 20 நாள் ட்ரேடிங் டேஸ் இருக்குது. 20 நாளில் 5,000 ரூபாய் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 250 ரூபா. சொல்லி நினச்சி பாருங்கள் நண்பர்களே, உங்களால் 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் வச்சுக்கிட்டு 250 ரூபா ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் பண்ண முடியுமா முடியாதா? இந்த மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாகவே முடியும். அதுக்கு நீங்கள் அப்படியே பொருளை தேவை. அது என்ன சொல்கிறதுனா அக்ரெசிவாக 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் ட்ரேட் எடுக்கணும், அப்படியே விழுந்து 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 அதில் உழைக்கணும், அவ்வளோ போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் அங்கே எதுவுமே கிடையாது நண்பர்களே. பொறுமையாக மார்க்கெட்டு 9:15 ஓப்பன் ஆகுது, 3:30க்கு முடியுது. முதல்ல உட்காருங்க, மார்க்கெட்டில் உட்காந்து மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்கள், பொறுமையாக அப்சர்வ் பண்ணுங்கள்.
அப்படி அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த 5000 ரூபாயை நீங்கள் 4 வாரத்துக்கு பிரிச்சிங்க அப்படின்னா 1250 ரூபா நீங்கள் ஒரு வாரத்துக்கு சம்பாதிச்சா போதும். அந்த கால்குலேஷன் பிரகாரம் நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களால் அந்த 5% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற அந்த 5000 ரூபாயை ஒரு மாதத்தில் ஈஸியாகவே எடுக்க முடியும். அப்போ 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் வச்சுக்கிட்டு நீங்கள் 5000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார் இயரோட ரிட்டர்ன்ஸ் 60000 ரூபாய், 60% பர் இயர். இந்த 1 லட்ச ரூபாய் நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்க அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களால் 1 லட்ச ரூபாய் கேபிட்டலுக்கு 60000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது எடுக்க முடியாது. ஸோ இதே கால்குலேஷனில் தான் நான் 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்கேன். இந்த டிசிப்ளினை நீங்கள் எப்போ ஒருத்தர் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ, இது கண்டினியூஸ் ப்ராசஸாக நீங்கள் பண்ணுறீங்களோ, லேர்னிங்கும் சரி இந்த ட்ரேடிங்கும் சரி கண்டினியூஸ் ப்ராசஸாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 5வது வருஷம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 10 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் வச்சுக்கிட்டு 5வது வருஷத்தோட எண்டில் 10 லட்ச ரூபாய் நீங்கள் கேபிட்டல் எடுத்திருப்பீங்க. உங்களுடைய கேபிட்டல் இருக்கும் அப்படின்னாக்கா எது சாத்தியம்? ஸோ நீங்கள் இந்த 5% ரிட்டர்ன்ஸை நீங்கள் ரெகுலராக ஒவ்வொரு ஆண்டுமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் ஸோ இந்த கேபிட்டலை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். மொதல் 1 வருஷம் 2 வருஷம் தான் நீங்கள் இந்த கேபிட்டலை ஹேண்டில் பண்ணுறது கடினமாக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ண உங்களால் இந்த கேபிட்டலை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இது யாராவது உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா? வெறும் 1 லட்ச ரூபாய் கேபிட்டலை வச்சுக்கிட்டு 5% ரிட்டர்ன்ஸுக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் அந்த 5 வருஷம் முடிவில் கிட்டத்தட்ட 10.48 லட்சம் ஸோ கிட்டத்தட்ட 10,50,000 ரூபாய் உங்களால் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். அதுவே நீங்கள் 10% ரிட்டர்ன்ஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் வரையும் 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ 10% ரிட்டர்ன்ஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா 5வது வருஷத்தை கடைசியில் கிட்டத்தட்ட 51,53,000 ரூபாய் அப்படிங்கிற ரிட்டர்ன்ஸு உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஆப்ஷன் பையிங்கில் திரும்பவும் இங்கே ஒரே விஷயத்தை தான் சொல்கிறேன். ஆப்ஷன் பையிங்கில் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் கேபிட்டலை கொண்டு வராதீங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் மினிமம் ஆப்ஷன் செல்லிங்குள்ளார நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கை செக் பண்ணி பார்க்க போகிறீங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா கேபிட்டல் போதும். எனக்கு ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும், எனக்கு பர் மந்த்லி பர் வீக்லி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் குறைஞ்சபட்சம் 3 லட்ச ரூபாயாவது எடுத்துகிட்டு வந்து ஆப்ஷன் செல்லிங் ட்ரேடிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். என்னோடய பார்வை வந்து என்னென்னா மினிமம் 3 to 5 lakhs இருக்கணும். அட்லீஸ்ட் 3 lakhs கொண்டு வந்தால் மட்டுமே நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் ட்ரேடிங்கை பண்ணுங்கள். அங்கே தான் உங்களால் கன்சிஸ்டன்சியான ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். நாம் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கான கோர்ஸை ரொம்ப சீப்பாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 3,900 ரூபாய்க்கு 9 ஸ்ட்ராட்டஜிஸ் அடங்கின ரெக்கார்டட் வீடியோவை நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அதில் நாம் சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 5 to 10% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கோர்சஸில் ஈஸியாகவே கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அதே கால்குலேஷனை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 3 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுக்கிட்டு 5% ரிட்டர்ன்ஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மொதல் வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 1,80,000 ரூபாய் ப்ளஸ் கேபிட்டல் 3 லட்சம் அப்படின்னா 2வது வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் 4,80,000 ரூபாய் கேபிட்டலோடு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த இயர் நியர்பை வந்து பார்த்திங்கன்னா 5வது வருஷ கடைசியில் கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருப்பீங்க? 40 லட்ச ரூபாய் கிட்ட நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க நண்பர்களே. 3 லட்ச ரூபாய் கேபிட்டலை வச்சுக்கிட்டு நீங்கள் 5% ரிட்டர்ன்ஸுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நியர்பை 40 lakhs கிட்ட நீங்கள் 5வது வருஷத்தில் இருப்பீங்க. அதுவே இந்த 3 lakhs கேபிட்டலை வச்சு 10% ரிட்டர்ன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்கள் 1.5 கோடி ரூபாய் உங்கள் கிட்ட கேபிட்டல் இருக்கும். இது சாத்தியப்படாத விஷயம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சாத்தியம். இதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் எனக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இது முடியவே முடியாது அப்படிங்கிற விஷயம் இது ஒன்றுமே கிடையாது. இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான். டிசிப்ளினை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டிசிப்ளின் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது சாத்தியம் கிடையாது. டிசிப்ளின் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் உங்களோட கேபிட்டலுக்கு எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அந்த ரிட்டர்ன்ஸ் கிடச்சா நான் ட்ரேடிங்கை விட்டு வெளியில் வந்துடுவேன், நான் ட்ரேடிங்கில் வெயிட் பண்ணுவேன். ஸோ என்னோடய ரிட்டர்ன்ஸுக்காக மட்டும் நான் வேலை பார்க்கணும்னு நினைங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, சோசியல் மீடியாவில் எல்லோரும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ரிட்டர்ன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸை போடுறாங்க, அது எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. எப்பயுமே முதல்ல புரிஞ்சுக்குவாங்க, லட்சக்கணக்கில் ப்ராஃபிட் பண்ணுறவங்க எல்லாருமே கோடிக்கணக்கில் முதலீடு போட்டிருப்பாங்க. நாம் லட்சக்கணக்கில் தான் முதலீடு போட்டிருக்கோம், நம்ம 1000 கணக்கில் தான் நம்ம வந்து அங்கே ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். மற்றவங்கள பார்த்து ஏதோ சொல்லுவாங்க, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கணும் கதையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூனை என்ன தான் சூடு போட்டுக்கிட்டாலும் புளியாக ஆகிட முடியாது.
அதனால் நம்மளோட கேபிட்டலுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா போதும் அப்படிங்கிற பார்வையோடு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இந்த மார்க்கெட்டில் வர முடியும். இன்றைக்கி கோடிகளில் பெறுற எல்லாருமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஆப்ஷன் செல்லர் ஆகட்டும், ஆப்ஷன் பையர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே மார்க்கெட்டுக்குள்ளார வரும்போது கோடிக்கணக்கான பணத்தை உள்ளே கொண்டு வரலை. அவங்க இந்த மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு சில பல ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுக்கிட்டு அவங்க டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும்தான் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியுது. நம்மளாலையும் இது முடியும். அதனால் இந்த 2024 வருஷம் நமக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங்காக அமையணும், நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும். இதில் ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால தான் அங்கே பெரிய கேபிட்டலை கொண்டு போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது உங்களோட கேபிட்டலுக்கு ரொம்ப சேஃபு. ஸோ இங்கே எவ்வளோ பெரிய கேபிட்டல் வேணால் உங்களால் கொண்டு வரலாம். இங்கே சரியான ரிட்டர்ன்ஸு இந்த 5 to 10% ரிட்டர்ன்றதை ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் நண்பர்களே. நம்மளால் இந்த மார்க்கெட்டில் அது முடியாத விஷயம் கிடையாது. உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த வருஷத்தோட முதல் நாள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு சிஸ்டம் நாலேஜ் இருக்கிற நண்பர்கள் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை டே பை டேவாக எக்ஸல் சீட்டில் போட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா லாஸில் இருக்கீங்களான்னு தெரியும். இல்லை என்னால் கம்ப்யூட்டர்லாம் அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற நண்பர்கள் ஒரு டைரியை போட்டு எழுதுங்க. டே 1லேருந்து உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்கில் என்னோட கேபிட்டல் எவ்வளோ, டே பை டே என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, இந்த மந்த் எண்ட் ஆஃப் த மந்தில் என்னோட ஓவரால் என்னோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, எனக்கு எவ்வளோ லாஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குன்றதை ஒவ்வொரு மாதமும் கன்சிஸ்டன்ஸாக பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டை நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வர ப்ராஃபிட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாக்ஸை வாங்கி நல்ல ஸ்டாக்காக பார்த்து நீங்கள் வாங்கி ப்ராஃபிட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு இடத்துல லாஸ் வரும்போது அந்த ஸ்டாக்கை விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ தான் உங்களுக்கு ரியல் பெயினே உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. கஷ்டப்பட்டு வாங்கி சேர்த்த ஸ்டாக்கை நம்ம விற்றது தான் நம்மளால் அந்த கேபிட்டலில் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற வரும்போது தான் அடுத்த நாள் நீங்கள் அந்த தப்பை பண்ண மாட்டீங்க. ஒரு கண்மூடித்தனமாக எதுவுமே ஒரு கணக்கு இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் பணத்தை உள்ளார போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா லாஸ் வரும். ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடணும் நண்பர்களே. எதுவுமே நீங்கள் கணக்கு வைக்காமல் ஒரு பட்ஜெட் இல்லாமல் ஒரு பிளான் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா பல லட்ச ரூபாயில் பல கோடி ரூபாய் பணத்தையும் அந்த பங்குச்சந்தை எடுத்துக்கிட்டு போயிடும். ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி தான் நமக்கு வந்து கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. தொடர்ந்து 5 to 10 வருஷம் யார் ஒருத்தர் இந்த பங்குச்சந்தையில் இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஆப்ஷன் பையிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். எடுத்த உடனே ஆப்ஷன் பையிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும்னா முடியாது நண்பர்களே. உங்களுக்கும் ஆப்ஷன் செல்லிங் தெரியுன்ற பட்சத்தில் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இதை நான் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும், என்னை ஒரு மென்டாராக செலக்ட் பண்ணி எங்கிட்ட கோர்ஸ் வாங்கி கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 3900 ஜிபே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களோட ஜிமெயில் ஐடியும் என்னோட வாட்ஸ்அப் அனுப்புறதுக்கு மூலயமா எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார உங்களுக்கான கோர்சஸ் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ் வாங்கின நண்பர்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட் பற்றின புரிதலை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இமீடியட்டாக நீங்கள் கோர்ஸை பை பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் MNP Village Trader _original அப்படிங்கிற ஐடியில் நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட நேமில் நிறைய பேக் ஐடி இருக்குது. தேவையில்லாமல் ஐடியில் போயிட்டு ஏதாவது அவங்க பணம் கேட்குறாங்க, கிரிப்டோ கரன்சி, டாலரு லிங்க் அனுப்புகிறாங்க, அதில் போய் நான் பணம் கட்டி ஏமாந்துட்டேன்னு யாரும் சொல்லாதீங்க. நான் யாருக்கிட்டேயுமே பணத்தை கேட்கறது கிடையாது. நான் யாரோட அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. இது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நான் கொடுக்குறேன்னு நான் யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. ஸோ பேக் ஐடியில் யாரும் போயிட்டு மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பான லிங்கை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மகிட்ட கோர்ஸை வாங்கி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கணும் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு முறை அனைத்து நண்பர்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.